கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் அதிகமான கிருபைகளை கர்த்தர் உனக்கு அளிக்க போகிறார். தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, இல்ல சத்ருவின் வார்த்தையை கேட்டு, அந்நிய ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு நீ பயப்படாதே, நீ திகைந்து போகாதே, நீ கலங்கி போகாதே. ஆண்டவருடைய வார்த்தை வாயில வைத்திருக்கிறார். நீ தைரியமாய் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஜெயக்கொடியை நீ பிடித்துக் கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிடித்துக் கொண்டு, இந்த வேதாகமத்தை நீ பிடித்துக் கொண்டு, ஊழியர்களே உன் ஊழியத்தை தொடங்கு. ஆண்டவருடைய வார்த்தை உன் வாயில் இருக்கிறது. ஊழியக்காரர்களே நீங்கள் பயப்படாதீங்க, ஊழியர்களே நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உன் வாயிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 2026 வருஷத்திலே அந்த வார்த்தை உன்னை தைரியப்படுத்துகிறது. அந்த வார்த்தையின் மூலமாக எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் தைரியப்படுத்த போகிறார். இந்த வருஷத்திலே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அந்த தலைக்கல் தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது.